நீங்க நிறைய படத்துல பார்த்திருப்பீங்க, வில்லன்கள் எல்லாமே கையில ஊசி மாதிரி ஒன்னு வச்சிருப்பாங்க. அத ஒரு போர்டுல குத்தி குத்தி விளையாடிட்டு இருப்பாங்க. இதுக்கு பேரு லான் டாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த லான் டாட்ஸ் 1940ல இருந்து 1980 வரைக்குமே கனடா, யுஎஸ்ஏ, ஐரோப்பிய நாடுகள்ல மிக பிரபலமா இருந்துச்சு. நிறைய பேர் இதை வாங்கிட்டு போய் விளையாடிட்டு இருந்திருக்காங்க. நிறைய பொருட்காட்சிகள்லயும் இந்த விளையாட்டை வச்சு விளையாடி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸா இருந்திருக்கு. ஆனா அதே சமயம் இந்த லான் டாட்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஊசி ஷேப்ல இருந்ததால நிறைய பேருக்கு இந்த லான் டாட்ஸால காயமும் ஏற்பட்டிருக்கு. இப்படி காயம் ஏற்பட்டது எந்த அளவுக்கு போயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, 1987ஆம் ஆண்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு இருந்த மிஷல் ஸ்னோ அப்படிங்கிற அமெரிக்காவை சேர்ந்த ஒரு 7 வயசு பொண்ணு இந்த லான் டாட்ஸால காயப்பட்டு இறந்து போயிருக்கா. அந்த இறப்பு மிஷல் ஸ்னோவுடைய அப்பாவை ரொம்பவே பாதிச்சிருச்சு. அதனால அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த லான் டாட்ஸ் ரொம்பவே ஆபத்தானது, உடனே இதை தடை பண்ணுங்க, இதுல இருக்கக்கூடிய ஊசி போன்ற கூர்மையான அமைப்பு நிறைய குழந்தைகளுக்கு பாதிப்பு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1987 ஒரு கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸ் போட்ட ஒரு வருஷத்துலயே 1988ஆம் ஆண்டு அமெரிக்காவின் டெனசியை சேர்ந்த ஒரு பொண்ணும் இந்த லான் டாட்ஸால அடிபட்டு கோமாக்கு போயிருக்கா. இதனால சீரியஸா எடுத்துக்கிட்ட அமெரிக்க அரசாங்கம் இதை என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த லான் டாட்ஸை உடனே தடை பண்றேன்னு சொல்லிட்டு தடை பண்ணிருக்காங்க. அமெரிக்கா மட்டும்